டென்னசி தமிழ்ச்சங்க தலைவர் ராஜா பழனிவேல் அவர்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்களுடைய 2 ஆண்டு கால பணி வந்து இந்த டிசம்பர் மாதத்தோட முடிவடையுதுன்னு நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் அந்த கடந்த 2 ஆண்டுகளில் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் தமிழ்ச்சங்கத்தில் நடத்தியிருக்கீங்க. உங்களுடனான நட்பு வந்து எனக்கு இந்த முதல் வருடம் நீங்கள் ஆரம்பிக்க போகிறப்ப தான் எனக்கு கிடைச்சது. அப்போ இருந்து நான் உங்கள் கூட ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். மிக இனிமையான ஒரு நண்பர் நீங்கள் எனக்கு. ரொம்ப வெரி சின்சியர். உங்களை பற்றி நிறையா நான் சொல்லிகிட்டே போகலாம். வெரி ஹானஸ்ட் பர்சன் சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசிடுவீங்க. நம்ம வந்து சாலமன் பாப்பையா அவங்கள கொண்டு வந்ததுலேருந்து நம்மளுடைய நட்பு ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதிலேருந்து நான் நிறைய உங்களுடைய தமிழ்ச்சங்கத்தோட நிகழ்ச்சிகள் எல்லாம் ஃபேஸ்புக்கில் நான் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு முன்னாடி இருந்ததும் தெரியும், கடந்த காலங்களில் உள்ளதும் தெரியும், இப்போ எப்படி போயிட்டுருக்குங்கிறதும் தெரியும். நிறைய ஏகப்பட்ட வளர்ச்சிகள் உங்கள் தமிழ்ச்சங்கத்தில் நடந்திருக்கு, நான் பார்த்துருக்குறேன் கண்கூட. அது மட்டும் இல்லாமல் நம்ம சித்திரை திருவிழா எதுக்கும் என்னை இன்வைட் பண்ணியிருந்தீங்க. நானும் வந்திருந்தேன். இப்போ நெப்போலியன் சார், அப்புறம் தேவ் சார் எல்லாத்தையுமே நான் மீட் பண்ணேன். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எங்களை நல்லா பார்த்துக்கிட்டீங்க என்னைய. அதற்கு மிக்க நன்றிகள். அதே போல் பேரவையோட குழுக்களுக்கும் சரி, பேரவை பொதுக்குழு நிகழ்ச்சிகள்லையும் சரி, அதே மாதிரி பேரவை விழாவுக்கும் நீங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருந்தீங்க. உங்கள் ஊர்லேருந்து ஒரு பெரிய டீமே வந்திருந்தீங்க. உங்கள் அனைவருக்குமே என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள். தொடர்ந்து எனக்கு இந்த பேரவை இந்த காலகட்டத்தில் வந்து பக்கபலமாக இருந்திருக்கிறீங்க. அதற்கும் உங்களுக்கு மிக்க நன்றிகள். இன்னும் நீங்கள் உங்களுக்கு இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் எடுத்து இன்னும் வெகு சிறப்பாக நீங்கள் பண்ணணும்னு நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி இப்போ புது டீமும் அடுத்த டீமும் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. ரேகா அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி அவங்க செயற்குழு உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களும் பேரவையோட தொடர்ந்து பல குழுக்களில் இருக்காங்க. ரேகா அவங்களோட நான் வாரத்தில் ஒரு முறையாவது நான் பேசுவேன். ஏன்னா பேரவை வேலை சம்மந்தப்பட்டு அவங்க வந்து ஊடகக்குழு பிரிவில் இருக்காங்க. அதனால் அடிக்கடி அவங்கள்ட்ட பேச வேண்டியது இருக்கும். ஸோ நல்ல டீம், உங்கள் டீமே உங்கள் ஊரில் எல்லாருமே அருமையான ஒரு டீம் சொல்லலாம். உங்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு மிக்க நன்றி, வாழ்த்துக்களும் கூட. நன்றி. வணக்கம், நான் ஜெய் கணேஷ், நியூஜெர்சி தமிழரின் தலைவர். டென்னசி தமிழ் சங்கத்தின் அன்பார்ந்த உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நியூஜெர்சி தமிழரின் சார்பாக எங்கள் அன்பான வணக்கங்கள். முதலில் எங்கள் அமைப்பை உருவாக்குவதில் பெரும் பங்காற்றிய தலைவர் திரு ராஜா பழனிவேல் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். ராஜா அவர்களின் ஆலோசனைகளும் வழிகாட்டுதலும் எங்களுக்கு மிகப்பெரிய அடித்தளமாக அமைந்திருந்தது. அடுத்து திரு ராஜாராம் அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். இருவரும் சேர்ந்து எங்கள் அமைப்பின் விதிமுறைகளை உருவாக்க உதவியது எங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று நான் சொல்லுவேன். டென்னசி தமிழ் சங்கம் எங்களுக்கு வழங்கிய தொடர் ஆதரவுக்கும் நட்புக்கும் மிக்க நன்றி. அடுத்த வர நிர்வாக குழுவும் இதே வெற்றிகரமான பயணத்தை தொடர எங்கள் வாழ்த்துக்கள். நியூஜெர்சி தமிழர் சார்பாக மீண்டும் எங்கள் ஒரு முறை நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து நந்தினி ராஜு. நான் இங்கே ஓக்ரிட்ஜ் நேஷனல் லேப்ல ரிசர்ச் இன்ஜினியராக இருக்கேன். நாக்ஸ்வில்ல 1.5 வருஷமா இருக்கேன். நாக்ஸ்வில் தமிழ் சங்கத்தோட ஃபவுண்டர் அண்ட் பிரசிடென்ட்டாகவும் இருக்கேன். ஸோ நாக்ஸ்வில் 1.5 வருஷம் முன்னாடி நான் வந்தபோது டென்னசி தமிழ் சங்கத்தில் எப்படி ஒரு மெம்பராக இருக்கிறது அப்படிங்கிறது மூலமாக நாங்கள் பேச ஆரம்பித்தோம். டென்னசி தமிழ் சங்கத்தில் இருக்கிற இசி டீம் அண்ட் போர்டு எல்லாருமே நாங்கள் பேச ஆரம்பித்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் டென்னசி தமிழ் சங்கத்தில் மெம்பராக இருக்கணும், நீங்களுமே நாக்ஸ்வில்னு ஒரு இடத்துல இருக்கீங்க, அங்கே ஒரு தமிழ் சங்கம் தொடங்கலாமே அப்படிங்கிறதுல இந்த பேச்சு ஆரம்பிச்சது.
ஸோ இதில் குறிப்பிடத்தக்க ஆளுகள் வந்து ஆர்த்தி, ஸ்ரீனிவாசன், ராஜா பழனிவேல், ராஜாராம், பிரகாஷ் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளோஸ்லி கனெக்டட். அவங்க வந்து ரொம்பவுமே கைட் பண்ணாங்க. நம்ம பைலா டிரைவ் பண்ணுறதுக்கு, ஒரு ஃபெஸ்டிவல் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கைடன்ஸ்க்கு, எப்படி வந்து நீங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணி அதை டென்னசி கவர்மெண்ட்டோட பதிவிடணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாத்துக்குமே வந்து ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி தர மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. ஸோ கரெக்டாக இன்னியோட நாக்ஸ்வில் தமிழ் சங்கத்துக்கு 1 வயசு நிறைவடைஞ்சிருச்சு. நன்றிகள் எல்லாமே வந்து டென்னசி தமிழ் சங்கத்துக்கு தான் நான் சொல்வேன். அந்த ஈசி டீமுக்கும் அவங்க போர்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.